ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்பேஸ் கேம் புக்கோட செகண்ட் பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்ட்டை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூவரும் வீட்டிற்குள் அமைந்திருந்த நூலகத்திற்குள் சென்றனர். 10க்கு 10 அறையில் அந்த நூலகம் அமைந்திருந்தது. அந்த அறை முழுவதும் புத்தகங்கள் இரும்பு ரேக்குகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இலக்கியம், விஞ்ஞானம், வரலாறு, கல்வி, குழந்தைகள் பகுதி என பிரிக்கப்பட்டு நூல்கள் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. நூல்களை எடுத்து படிப்பதற்கு அறையின் மத்தியில் ஒரு டேபிள் போடப்பட்டிருந்தது. அதனை சுற்றி 4 நாற்காலிகள் திசைக்கு ஒன்றாக அமர்ந்து படிப்பதற்கு போடப்பட்டிருந்தன. அறையில் ஒரு பெரிய ஃபேன் மாட்டப்பட்டிருந்தது. அகல்யா ஒரு நாற்காலியை நகர்த்தி சுவர் ஓரத்தில் போட்டாள். பின்பு அதன் மீது ஏறி பரணியில் இருந்த சிறிய பெட்டியை எடுத்தாள். இதுவரை கவினும் அபிநயாவும் அந்த பெட்டியை பார்த்ததில்லை. அகல்யா பெட்டியை எடுத்ததும் ஆச்சரியமாக பார்த்தனர். அப்பெட்டியை அகல்யா திறந்தாள். அதனுள் வித்தியாசமான புத்தகம் ஒன்று இருந்தது. தி ஸ்பேஸ் கேம் என்று ஆங்கிலத்தில் எழுதியிருந்தது. அகல்யா அந்த புத்தகத்தின் முதல் பக்கத்தை திறந்தாள். மொழியை தேர்வு செய்யுங்கள் என்று ஆங்கிலத்தில் குரல் ஒலித்தது. அந்த பக்கத்தில் பல மொழிகளின் பட்டியல் இருந்தது. அகல்யா தமிழ் என்பதை தேடி கண்டுபிடித்து அதனை அழுத்தினாள். மிக்க மகிழ்ச்சி, தங்கள் மொழி தமிழ் ஆகும். ஆதிமொழி செம்மொழிகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்ததற்கு மகிழ்ச்சி என தமிழில் குரல் ஒலித்தது. அவர்கள் பக்கத்தை புரட்டினார்கள். சூரிய குடும்பத்தின் கோள்கள் 3D வடிவில் கொடுக்கப்பட்டிருந்தன. அந்த புத்தகத்தில் கோள்கள் குறித்த விவரங்கள் அந்தந்த கோள்களின் பக்கங்களில் எழுதப்பட்டிருந்தன. அந்த பக்கத்தில் ஆடியோ சிம்பல் போடப்பட்டிருந்தது. அதை அழுத்தியவுடன் அக்கோள் பற்றிய விவரங்கள் ஸ்பீக்கரில் தமிழில் ஒலித்தன. ஸ்பேஸ்ஷிப் பற்றிய பக்கத்தில் விதவிதமான மாடலில் விண்வெளி ஓடங்கள் இருந்தன. அவற்றை கையில் எடுத்து பார்க்க முடிந்தது. அகல்யா தனக்கு பிடித்த ஸ்பேஸ்ஷிப்பை எடுத்து பார்த்தாள். அதே மாதிரி ஏலியன்கள் பல நிறங்களில் பல வடிவங்களில் இருந்தன. ஏலியன்களும் புத்தகத்தில் இருந்து எடுக்கும்படி இருந்தன. கவின் ஒரு ஏலியனை எடுத்து தடவி பார்த்தான். ஆனால் அது அப்படியே இருந்தது. நல்ல வேலை என்றான் கவின். ஏண்டா அப்படி சொல்கிற என அகல்யா கேட்டாள். கையில் எடுத்ததும் ஏலியன் உயிர் பெற்று விடுமோன்னு பயந்துட்டேன் என்றான். சரியான பயந்தாங்கோலி என அபிநயா சிரித்தாள். சரி, கேம் இருக்குன்னு சொன்னியே, எங்கே என கேட்டான் கவின். இந்தா என புத்தகத்தை மூடி புத்தகத்தின் பின் அட்டையில் சொருகியிருந்த பரமபதம் போன்ற அட்டையை எடுத்தாள். அந்த அட்டையை திறந்ததும் அட்டையின் கீழ்ப்புறம் 3 காய்களும் 2 தாயக்கட்டைகளும் கீழே விழாதபடி சொருகி வைக்கப்பட்டிருந்தன. அட்டையின் மேல் பகுதியில் ஸ்பேஸ் கேம் என ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது. பரமபதம் அட்டையில் உள்ளது போன்று பல கட்டங்களாக பிரிக்கப்பட்டு அதில் ஒவ்வொரு கட்டத்திலும் வெவ்வேறு கோள்கள், வெவ்வேறு வகையான ஸ்பேஸ்ஷிப்கள், வெவ்வேறு வகையான ஏலியன்கள், எரிக்கற்கள், சூரியன்கள் இருந்தன. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காயை கையில் எடுத்து கொண்டனர். தாயக்கட்டையை கையில் எடுத்து அபிநயா வீச தயாரானாள். அப்பொழுது அட்டையிலிருந்து வேர் யுவர் ஸ்பேஸ் ஷூட் என குரல் ஒலித்தது. ஏய் அகல்யா, விண்வெளியின் அழிவதற்கான உடை எங்கே இருக்கு என கவின் கேட்டான். ஆனால் அங்கு விண்வெளிக்கு செல்வதற்கான பிரத்யேக உடை எதுவும் இல்லை. எல்லோரும் குழம்பி போய் சுற்றும் முற்றும் பார்த்தனர். அப்போது அட்டையின் முதல் கட்டத்தில் விளக்கு எரிந்தது. ஏய், அங்கே பாரு, விளக்கு எரியுது என்று கத்தினாள் அபிநயா. அங்கே லைட் எரியுது, ஏன்னு தெரியல, எதுக்கும் அதை தொட்டு வைப்போம் என்றாள் அகல்யா. விளக்கு எரிந்த கட்டத்தில் ஸ்பேஸ் சூட் என எழுதியிருந்தது. அனைவரும் அந்த விளக்கை தொட்டனர். அந்த விளக்கு அணைந்தது. அனைவரும் ஸ்பேஸ் சூட் அணிந்து கொண்டமைக்கு நன்றி என குரல் ஒலித்தது. அனைவரும் சிரித்தனர். இந்த கேம் நல்லா இருக்கு என்றான் கவின். உங்கள் கையில் வைத்திருக்கும் காயை முதல் கட்டத்தில் வைக்கவும். கட்டத்தில் வைத்த பின் உங்களில் யாராவது தாயக்கட்டையை உருட்டவும். தாயக்கட்டையில் விழுந்த எண்ணிற்கு தகுந்தவாறு காய் நகரும். காய் நகர்ந்த இடத்தில் உள்ள இடத்திற்கு நீங்கள் பயணிக்கலாம்.
வாழ்த்துக்கள் என்று குரல் ஒலித்தது. இந்த கேம் சூப்பராக இருக்கும் போல இருக்கு என்றாள் அபிநயா. அனைவரும் முதல் கட்டத்தில் காயை வைத்தனர். அபிநயா தாயக்கட்டையை உருட்ட தயாரானாள். நல்லா வேண்டிக்கிட்டு தாய்க்கட்டையை உருட்டு என்றான் கவின். அபிநயா 2 கைகளின் உள்ளே தாய்க்கட்டையை வைத்து நன்றாக குலுக்கி உருட்டினாள். முதல் காயில் 2ம், 2வது காயில் 2ம் விழுந்தன. 4 என்று குரல் வந்தது. அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அபிநயாவின் காய் தானாக நகர்ந்தது. 4 கட்டங்கள் சென்று நின்றது. காய் நின்ற இடத்தில் நிலா வரையப்பட்டிருந்தது. நிலா என கத்தினாள் அகல்யா. காய் சென்று நின்ற மறுநிமிடம் அகல்யா கத்திய அடுத்த வினாடி அனைவரும் அந்த அறையில் இருந்து மறைந்தனர். இப்பொழுது அவர்கள் நிலவில் இருந்தனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பார்ட் 3 நான் நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவேன். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.